ஏங்க இப்படி ஆயிட்டேங்க. எங்க வீட்லயே நம்மள ஏத்துக்கிடல, உங்க வீட்லயே நம்மள ஏத்துக்கிடல. இப்ப நம்ம எங்கங்க போறது? அதான் எனக்கும் தெரியல அலமேலு. நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு, நான் யோசிக்கேன். இதுக்குதான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். எங்க வீட்லயாவது சொல்லிடுவோன்னு கேட்டேன். நீங்க தான் பாத்துக்கிடலாம் வான்னு சொன்னீங்க. அலமேலு 2 பேர் வீட்லயும் இவ்வளவு கோவப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அலமேலு. எங்க அக்கா எல்லாத்துக்கும் மேல கோவப்படியா? வேற கோவப்பட மாட்டாவளோ? அவிய மகளை தானே கெட்டிக்கிட்டியன்னு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டு கல்யாணம் நின்று போச்சுன்னா கோவப்பட மாட்டாவளோ? அதான் உங்க அக்கா அப்படி கோவப்படியாவ. நீங்க முன்னுக்குட்டியே எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பண்ணீங்க? எனக்கு தைரியமே கிடையாது. ஆனா நான் கூட எங்க அம்மாட்ட தைரியமா சொன்னேன். எங்க அம்மா தான் ஏத்துக்கிடல. நீங்க தைரியமா என்கிட்டலாம் வந்து காதல சொன்னீங்கல்ல. உங்க வீட்டுல நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? அலமேலு நான் சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எதுக்குமே சம்மதிக்கலல்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கல்யாணத்துல இருந்து ஓடிடலான்னு நினைச்சேன் அலமேலு. கடைசியில நீ என்னைய நம்பி வந்துட்டா. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லனா நான் கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேன் அலமேலு. அப்படி சொல்லாதங்க. நீங்க அப்படி பேரக்கூடாதுன்னு தான் உங்களுக்காக நான் வந்தேன். இப்போ நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் பாருங்க. அதான் அலமேலு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க உங்க பிரஸ் கடை இருக்குல்ல, அங்கேயாவது கூட்டிட்டு போங்களா? இப்படி தெருவுலயே நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. அலமேலு கடை பூட்டி கிடக்கு அலமேலு. சாவி வீட்டுல இருக்கு. இப்போ போய் சாவி தாங்கன்னு கேட்டாவி என்ன சொல்லுவான்னு தெரியல அலமேலு. அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆச்சி இப்ப நம்ம எங்க தான் போறது? இப்படியே மரத்தடியில நின்னு பார்க்கவே எல்லாம் என்னங்க நினைப்பாவ? நீ கவலைப்படாத அலமேலு. எங்க போறதுன்னு நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிடட்டு. அலமேலே கீதா, நீ எதுக்கிட்டே அழுவுற? இவரு வீட்லயே எங்களை ஏத்துக்கிடலட்டி. என் வீட்லயே எங்களை ஏத்துக்கிடல. அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. எதுக்கிட்டே அழுவுறா? இல்ல, இவரே எங்க அண்ணன் அடிச்சுட்டாண்டி. பாவம் இவரு. எல்லாம் என்னால தானே. அலமேலு அதை நினைச்சு நீ வருத்தப்படாத அலமேலு. இல்லங்க, என்னையால தானே எங்க அண்ணன் உங்களை அடிச்சுட்டான். அதான் கஷ்டமா இருக்குங்க. நீ கவலைப்படாத அலமேலு. என்ன நீங்க இப்ப எங்க தானே போறீங்க? அதாம்மா எனக்கும் தெரியல. கீதா, எங்களை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ கீதா. என்னது என் வீட்டுக்கா? ஆமாட்டி. உங்க அம்மாட்ட எப்படியாவது பேசிட்டி. எங்களுக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியல. அதனால உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டி. ஐயோ, எங்க அம்மா அவ்வளவுதான் என்னை பிச்சு விடுவா. அலமேல என்னை மன்னிச்சிரு அலமேலு. கண்டிப்பா இந்த விஷயத்துல என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ ஆண்டி இப்படி சொல்றா? நீங்க 2 பேர் தானே என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க உதவி செய்யாம வேற யாரடி எங்களுக்கு உதவி செய்வா? கீதா, நீ உங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசிட்டி. எவ்வளவு நேரம் தான் இப்படி தெருவுலே இருக்குது? அலமேல இப்போ நீ பாக்குறது கூட எங்க அம்மைக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். தெரிஞ்சா எங்க அம்மா ரொம்ப கோபப்படுவா. சாரிட்டி, என்னால இதுல ஹெல்ப் பண்ணவே முடியாது. நெட்ட மாதிரி நீயாவது உங்க வீட்டுல கேளுப்ல. ஏக்கா நான் இதை போய் எங்க அம்மாட்ட கேட்டேன்னு வச்சுக்கிடுங்க. பிறவு எங்க அம்மா என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாக்கா. பிறவு நானும் உங்க கூட சேர்ந்து வீடு தான் தேட வேண்டியிருக்கும். 2 பேரும் இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? நாங்க இப்ப எங்கடி போறது? மாலையும் கழுத்துமா எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது? அலமேல உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது டி. எங்களால உதவி செய்ய முடிஞ்சா நாங்க செய்வோம் டி. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முடியாது. என்னே பிரஸ் கடானே, என்னனே இங்க வந்து நிக்கிறிய? நீங்க இவள திட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டே எல்லாமே அப்படியா? ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது யாருக்கும் பிடிக்கல. இப்ப இருக்க இடம் இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு வீடு கிடைக்குமாமா? வீடானே? ஆமாமா, இப்ப எங்க போறதுன்னே தெரியல. இவ்வளவு கல்யாணம் பண்ணிடணும் எப்படியாதுன்னு மட்டும்தான் யோசிச்சேன். மத்ததெல்லாம் எதுவுமே யோசிக்காம விட்டுட்டேமா. ஏனே, நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட வேணா நான் விடியே, நீங்க வாடகை தந்துருவீங்களா? இப்போதைக்கு என்னால எதுவுமே தர முடியாதுமா.
கையில ஒத்த பைசா கூட இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியானே? சரி சரி, இப்ப வேண்டாம், 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு கண்டிப்பா வாடகை தந்துருங்க. நான் என் மாமியார்கிட்டயும் வாடகைக்கு தான் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். அப்பதான் எதுவுமே சொல்லாது, இல்லைன்னா என்னை பிடிச்சி ரொம்ப ஏசிவிடும். என்னை பார்க்க யார் என் வீட்டுக்கு வந்தாலும் என் மாமியார் சும்மாவே ஒரு மாதிரி பேசும். உங்களை இப்ப நான் கூட்டிட்டு போனேன்னா இனி இருக்கவே விடாது, அதுக்கு தான் சொல்லியேன். வாடகைக்குன்னு சொல்லிடுறியே, என் கூட வாங்கினே. அம்மா இவ்வளோ பெரிய உதவியா நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேம்மா. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி சரி, பரவாயில்லனே. இதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சிருந்தா சரி. ஒருத்தர் நன்றி மறந்து போயிருவியாங்களே இந்த உலகத்துல. நாங்க அப்படிலாம் மறக்க மாட்டோம்மா. சரிண்ணே, வாங்க. வீடு கொஞ்சம் பழைய வீடு தான், ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே. பரவாயில்லம்மா, வீடு இருந்தா போதும். அப்புறம் வீடு மட்டும் தான் இருக்கு, அங்க பொங்கி திங்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லனே. அது பரவாயில்லம்மா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியே. எங்களுக்கு இப்போ இருக்க வீடு இருந்தா மட்டும் போதும். என்ன உங்களுக்கு வீடு விட்டா உங்க அம்மா வந்து ஏசுவாங்களோ? ஏசுனா நான் பாத்துக்கிட்டியம்மா, நீ அதுக்காகலாம் வீடு தர மாட்டேன்னு சொல்லிடாத. சரிங்கண்ணே, வாங்க வாங்க. அலமேலு வா அலமேலு, அந்த அக்கா வீடு இருக்குன்னு சொல்லியாவ. சரிங்க. ஏம்மா நீங்களும் வாங்கம்மா. சரிங்கண்ணே, நீங்க முன்னாடி போங்க, நாங்க அப்புறம் வாரோம். ஒன்னா போறத பார்த்தா யாராவது பார்த்துட்டு போய் எங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க யாருக்கும் தெரியாம வாரோம். சரிங்கம்மா. அலமேலு வா போவோம். நெட்ட மாதிரி அவியலுக்கு சமைச்சு சாப்பிட பாத்திரம் பண்ண ஒண்ணும் இல்லையா? என்னட்டி பண்ணலாம், நம்ம ஏதாவது உதவி செய்யலாமா? கீதா, உதவி செய்யலான்னு எப்படி செய்யறது? என்கிட்ட ரூபாயே இல்ல. என்கிட்டயும் தான் இல்ல, என்ன செய்ய? வீடு தான் அவளுக்கு நம்மளால பார்த்து கொடுக்க முடியல, இதுவும் செய்யலன்னா எப்படி? ஆமா கீதா, அலமேலக்கா பாவம். ஆமாட்டி, நம்ம 4 பாத்திரமாவது அவளுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும். என்ன செய்யறது, நம்ம கையிலயும் ரூபாய் இல்லையே. நாம எதுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும்? நம்ம வீட்டுலதான் ஏகப்பட்ட பாத்திரம் இருக்குல்ல, அதுல ஒரு 5-6 திருட்டிட்டு போய் அவியல் கொடுப்போவா? அச்சோ, எங்க அம்மா பார்த்தானே அவ்வளவுதான். ஒரு பாத்திரம் குறைஞ்ச கூட எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சாவனா எப்படி தொலைஞ்சதுன்னே தெரியாதுன்னு சொல்லு. நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லி யாராவது திருட்டிட்டு போயிருப்பாவன்னு சொல்லு. அலமேலக்கா பாவம், அவியலுக்கு இந்த உதவி கூட செய்யலன்னா நம்ம என்ன செய்வோம்? வா, நம்ம வீட்டுலதான் நிறைய பாத்திரம் இருக்குல்ல, அதுல ஒரு 5-6 எடுத்து போய் கொடுப்போம். சரி நெட்ட மாதிரி. ஏங்க பாண்டி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. நம்மள இப்படி அவமானப்படுத்திட்டு அவளை கூட்டிட்டு வாடிட்டானுங்க. ஊரு முன்னாடி இனி நம்மளால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் பிள்ளை இன்னொருத்தி கூட்டிட்டு வாடிட்டான்னு பேசுவாங்க. இவன் எதுக்குங்க இப்படி செஞ்சான்? நம்மளுக்கு இனி அப்படி ஒரு பிள்ளையே இல்லைன்னு நினைச்சுக்க. அவனதான் தலைமுழுகியாச்சுல, இனி அவனை பத்தி பேசாத. பூங்கடி ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. பாவம், என் பேத்தி மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? ஆமா பொண்ணு தாயி, நம்ம பேத்தி ரொம்ப பாவம். வா, நம்ம போய் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். பூங்கடி மகத்திலேயே முழிக்காதேன்னு சொல்லிட்டாளங்க. எந்த மூஞ்ச வச்சுட்டு அவளை போய் பார்க்க? இப்ப போனாவே என்ன கோவம் தான் படுவா. வேறவ போய் பாப்போம். சரி பொண்ணு தாயி, நீ அவனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காத, விட்டு தள்ளு. நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போ. எப்படிங்க முடியும்? மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசை இருந்து என் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற, நம்மள நல்லா பார்த்துக்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா இந்த பையன் இப்படி பண்ணிட்டானுங்க. எவ்வளவு ஒருத்தி நம்மளுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துட்டானுங்க. என்னது மருமகளா? அந்த வார்த்தையை சொல்லாத. அவனையே இந்த வீட்டுல ஏத்துக்கிட கூடாதுன்னு நினைக்கே. நீ அவளை உறவு கொண்டாடுறியோ? யாரும் நம்மளுக்கு வேண்டாம். இப்போதைக்கு பூங்கோடி வாழ்க்கையை மட்டும் பாரு. நம்ம சொத்து எல்லாத்தையும் மஞ்சு பிள்ளை பேர்லயே எழுதி வச்சிருவோம். இனி நம்மளுக்கு மகனே வேண்டாம். பாண்டியப்பா அப்படி சொல்லாதங்க. இனி அவன் பேரை சொல்லி கூட என்னைய கூப்பிடாத. அவனை பத்தி நினைக்கவே எனக்கு பிடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிரிக்கிறாங்க. நம்ம பையனை ஏமாத்தி கூட்டிட்டு வாடிட்டா. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். உன் மகனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியோ? என்ன சொன்னான்னு பார்த்தல்ல, அவன் தான் கூட்டிட்டு போனதா சொல்லிட்டு இருக்கான். அதுவும் அவளுக்காக தான் சொல்லிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அவ ஆத்தகாரி தான் அனுப்பி விட்டுருப்பான்னு நினைக்கேன். இவ்வளத்தையும் பண்ணிட்டு அந்த பூக்காரி வீட்டுக்குள்ள அடக்க இல்லாம உட்கார்ந்துருக்காளோ, அவளை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். அவளை போய் பார்த்து என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கான்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். அப்பதான் என் மனசு ஆறும். ஒழுத்தாய், சும்மா இருங்க, இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன்.
என் பேத்தி வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டாளே. 4 வார்த்தை கேட்டுட்டு வந்தானே என் மனசு ஆறும். ஆரம்பத்திலேயே பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தா மட்டும் போன மானம் திரும்பி வந்துருமா? வளர்க்க தெரியாம பொம்பளை பிள்ளைய செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கியத்தே. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அப்பா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிய. அவளை பாத்தியல இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்கான்னு. குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிட்டா. என் புருஷன் அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் மன்னிப்பு கேட்க போயிருக்காரு. எல்லாத்துக்கும் உங்க மகதான் காரணம் தே. ஒருத்தர் என் புருஷனை விரல் அசைச்சு பேசிட முடியாது. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தலை குடிஞ்சு நிக்காரு. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். எந்த காலத்துலயும் அவளை வீட்டுக்குள்ள மட்டும் சேர்த்துறாதுங்கத்த. மறுபடியும் அந்த குடும்பம் மானத்தை வாங்கிட்டு தான் ஓடுவா. இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. அவரு என் தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்வாரு. இன்னைக்கு வாய் திறக்க முடியாம இருக்காரு. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எவ்வளவு அவமானப்பட்டு வர போறாரோன்னு யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு பிள்ளைய பார்த்தா என்னாலும் அவமானம் தான். யாரும் கூப்பிடுறாங்க, வாங்க போய் பாப்போம்.